என்னம்மா தக்காளியே நல்லா இல்லை, 20 ரூபா சொல்கிறேன். வாங்கிட்டாலும் இன்னும் 20 ரூபாய்க்கு கம்மி இல்லையா? இல்லை இல்லை. ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கிறேன்? ஒன்றும் இல்லை. அப்புறம் உம்முன்னு இருக்கிறேன். ஏண்டி என்ன பெத்தவள ஏன் அழுகுற? எதுக்குடி அழுகுற? பாட்டி என்னை எதுக்கு தான் பெத்தாங்களோ, வெக்காம இருந்திருக்கலாம். ஏன்டா அப்படி சொல்ற? அப்பனா அம்மாவும் சண்டை போட்டாங்களா? நான் இருக்கேன்னு கூட பார்க்காம அப்பா அம்மா என் முன்னாடி சண்டை போட்டாங்க. எந்த நேரத்தில் வந்து என் வகுத்துல பிறந்தானோ அதெல்லாம் நீ கண்டுக்காதப்பா. இன்னைக்கு நேத்தா சண்டை போடுறான். அவங்க 2 பேரும் சண்டை போட்டால் போட்டு போகிறாங்க. பாட்டி பாசமா நான் இல்லை. இந்தா போய் வா. என்ன பண்றது, எல்லாரையும் வீட்லயும் இப்படிதான் இருக்கு. ஒரு காய் நல்லா இல்லை, கத்திரிக்காய் இருக்குதா? பாட்டி நான் போயிட்டு வரேன். சோறு வச்சுக்கிது எடுத்துட்டு போறியாப்பா? சோறை நான் எடுத்துக்கிட்டேன். தோசை உனக்கு தட்டில் முடி வச்சிருக்கேன் பாட்டி. சரி, சண்டை போட்டதான் நினச்சிட்டு இருக்காதையா. இன்னைக்கு தான் சண்டை போடுறாங்களா? தினம் தானே சண்டை போடுறாங்க. ஒரு சோறு 6 கொடுக்காம நீ சாப்பிடையா? நல்ல படியா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல இந்த முத்தின முருங்கைக்காங்கிற விட்டுட்டு நல்லா கறிமீனை எடுத்து சமைச்சு போடு. என்னதே முத்துன முருங்காயா? இந்த பங்கினி வெயில கொண்டு வரதே பெருசு, இதுல வேற முத்துனது தொத்துனது வேற சொல்றீங்களா? நானும் பாக்குறேன் 3 நாளா இந்த கூடையை வச்சே சுத்துறீங்களே. இந்த கூட தான் பழசு, உள்ள இருக்கிற சரக்கெல்லாம் புதுசு தான், இப்பதான் வாங்கிட்டு வந்தேன். நான் எப்படி நம்புறது? இது இன்னைக்கு எடுத்த சரக்கு தானே. நான் என்ன சொன்னா நீ நம்புவப்பா? நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டா எல்லா காய்கறியும் எங்க பாட்டியை வாங்கி சொல்றேன். அப்படி என்ன தராசா நீ புதுசா சொல்ல போற? வாய்மை எனப்படுவது யாதன் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல். புறந்தூய்மை நீரால் அமைய, அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். ராசா 100 ஆயிசாருடா. சரி பாட்டி, மறக்காம 2 ஐஸ் வாங்கி வையே, நான் போயிட்டு வரேன். வா. நான் தினமும் சாமி கும்பிடுறதே என் பாட்டி நல்லா இருக்கணும்னு தான். தினமும் என் பாட்டி கையால் ஒரு வாய் சோறாச்சும் வாங்கி சாப்பிட்டாதான் அன்னைக்கு எனக்கு தூக்கமே வரும். நான் தினமும் என் வீட்டில் இருந்து எடுத்துக்கிட்டு போகிற டிஃபனை பாட்டிக்கு கொடுத்துட்டு, பாட்டி எனக்காக தயிர் ஊற்றி கிளறி வச்ச பழைய சோறு தான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவேன். என் பாட்டியோட பழைய சோத்துக்கு இணையாக எதுவுமே இல்லை. நான் எதை ஆசைப்பட்டாலும் முதல்ல என் பாட்டிக்கிட்ட தான் கேட்பேன். என் பாட்டி இல்லாத ஒரு உலகத்தை என்னால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. மொத்தத்தில் என் பாட்டி தான் என் உயிர். ஏ சரசு, என்னங்க அந்த பக்கம் ஐஸ் வண்டிக்காரனை பார்த்தாக்கா கொஞ்சம் வர சொல்லி போட்டு போ. கட்டாயம் சொல்றேன், வர சொல்றேன். அடி மறந்துடாம சொல்லிட்டு பாடியே. மறந்துட மாட்டேன். என்ன சாப்பிடுறீங்க? அடி பழைய சோறு தான், ஊறுகாய் போட்டு மோர் வச்சு சாப்பிட்ற. ஆமா, நீ என்ன இந்நேரத்தில் குளிச்சுட்டு பாரு? இல்லத்த, களத்து மேட்ல வக்கல்லாம் கடந்துதா வியாபாரிங்க எல்லாம் அள்ளிட்டு போனாங்க. அந்த இடத்த கூட்டி சுத்தம் பண்ணேனா உடம்பு பூரா ஒரே அரிப்பாயிருச்சு. அதான் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். வாரேன். இன்னும் சாப்பிடலையா? இன்னும் சாப்பிடலத்த. அவர் வேற 1 மணிக்கெல்லாம் பசிக்குதுன்னு ஆடு ஆடிட்டு இருந்தாரு. என்ன பண்றாருன்னு தெரியல. நான் போய் சாப்பாடு வைக்கிறேன். வாரேன். சரி சரி, சாப்பாடு போடு. அப்படியே ஐஸ் வண்டிக்காரனை பார்த்து வர சொல்லிடு. கட்டாயம் சொல்றேன். வாரேன். சரி, போயிட்டு வா. பாட்டியம்மா, நீங்க யார்கிட்டயும் சொல்லிவிட வேணாம். நான் தான் தினமும் கொண்டாந்து கொடுத்துருவேன். இல்ல, நான் கொண்டாந்து கொடுத்துக்கிறேன். ஆனா அதுக்கு இல்லப்பா, திடீர்னு ஒரு நாளைக்கு ஐஸ் பூரா வித்து போச்சுன்னா அப்படியே போனாலும் போயிடுவேன். அதுக்குதான் என் பேரன் பள்ளிக்கூடம் மட்டும் வந்தான்னா ஓடி போய் டம்மல்ல ஐஸ் இருக்கான்னு பாப்பா. அதுக்குதான். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாமா. உங்களுக்கு கொடுக்காத நான் எங்கேயும் போக மாட்டோமா. 4 5 ஒரு ஐஸ் போதையா? ஒரு ஐஸுக்காகவா நான் அங்கிருந்து வரேன். போது மணி 4க்கு மேலே ஆகும் போல தெரியுது. என் பேரன் பள்ளிக்கூடம் மட்டும் வந்துடுவான். அப்ப நீ சொன்ன மாதிரி 4ங்கப்பா 5ங்கப்பா. அப்போ உங்க பேரன் இருக்கும்போது வந்தா நல்ல வியாபாரம் நடக்கும் போல இருக்கு. சரி, காசா வாங்கிக்கிறேன். நெல் வேணுமா? கொடுங்க, ஏதாவது கொடுங்க. இன்னையோட அத்தனை ஐஸ்? 12 ஐஸுமா. எவ்வளவு நெல் வேணும்? நெல்லுன்னா 1 மரக்காமா. இரு வர. அம்மா எந்திரிக்க முடியல. பாடா.
பாரு. மாப்பிள்ளை வாங்க, மாப்பிள்ளை வாங்க வாங்க. மாமா நீங்க போற தெருவுல என்னமோ வீட்டுக்கு வந்த விருந்தாளிய கூப்பிடுற மாதிரி எத்தனை வாங்க. நம்மளே ஊருக்கு பஞ்சாயத்து பண்றோம், நம்மளுக்கே பஞ்சாயத்து. என்னமோ என்ன இன்னைக்கு தான் ஊர்ல பாக்குற மாதிரி 10 வருஷமா இதே ஊர்ல தானே இருக்கேன். முதல்ல உங்களை அத்தை கிட்ட சொல்லி கண்டிக்கணும், அப்பதான் நீங்க சரிபடுவீங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்பிள்ள. அதுக்குள்ள பள்ளிக்கூடத்தை விட்டாங்களா? ஆமா ஸ்கூலை மூடிட்டாங்க. என்னது ஸ்கூலை மூட்டாங்களா? ஏன் மாப்பிள்ள என்னாச்சு? டீச்சர் அம்மா ஏதாவது பிள்ளைகளை பெற்றிருக்காங்களா? இப்ப மணி என்ன ஆகுது தெரியுமா? தெரியலையே மாப்பிள்ள. இப்ப மணி என்ன ஆகுது? 4:30 மணி. 4 மணிக்கு மேல நானே ஸ்கூல்ல இருக்கேன்னு நினைச்சாலும் ஸ்கூலை மூடிடுவாங்க. அதுக்குள்ள மணி 4:30 ஆச்சா? எப்போதும் போதையில இருந்தா இப்படிதான் மாமா. நீங்க மேக்கப் பண்ண மாட்டுக்கே இருட்டிருச்சுன்னு தெரியுது, இன்னும் உங்களுக்கு ராத்திரி எது பகல் எதுன்னு தெரியலையே. மாப்பிள்ள இப்ப நான் தண்ணிக்கிட்டே எதுவும் அடிக்கல, தெளிவா தான் இருக்கேன். நீங்க தெளிவா இருக்கிறீங்கன்னு நான் எப்படி நம்புறது? மாப்பிள்ள நீங்க படிச்சவரு, வேணா செக் பண்ணி பாருங்க. இப்ப கூட வீதியில மாட்டை நான் தெளிவா தானே பிடிச்சிட்டு போறேன். ஐயோ மாமா, நீங்க மாட்டை புடிச்சிட்டு வரல, மாடுதான் உங்களை இழுத்துட்டு வருது. நான் சொல்றத திருப்பி சொல்லுங்க, நீங்க தெளிவா இருக்கும்னு நான் நம்புறேன். கேளுங்க மாப்பிள்ள, கேளுங்க கேளுங்க, அதுக்கு தானே நான் இருக்கேன். போப்பா தலைகுடி உள்ள பெரிதால் நினைத்தே புலவோ தொழில் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. ஏமா புடைத்தா? இத பாருங்க மாப்பிள்ள, எனக்கு தெரியாத புரியாத பாரின் மொழியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. மாமா இப்ப நீங்க தெளிவா இல்ல. விட்ட மாட்டேங்கிறேன். அதான் நான் சொல்றேன், எதுவும் உங்களுக்கு புரியல. பாருங்க உங்களுக்கு தரையில நடக்கிற மாதிரியே இருக்கும். இல்லையா பின்ன? நான் தரையில தானே மாப்பிள்ள நடக்கிறேன். அதான் இல்ல, நீங்க தரையில நடக்கல, ஃபுல் தண்ணியில நடக்கிறீங்க. மாப்பிள்ள இதெல்லாம் ரொம்ப ஓவரு. மாமா நீங்க தண்ணியில இருந்து இறங்கி தரையில நடந்து போங்க. மாப்பிள்ளைக்கு நம்மள கலாய்க்கிறதே வேலையாகி போச்சு. நல்ல வேலை, எந்த நல்லவனும் பார்க்கல. காலையில எழுந்திரிச்சு ஸ்கூல் போகல 2 ஐஸ் வாங்கி வைக்க சொன்னா 1 ஐஸ் தான் வாங்கி வச்சிருக்கு. வரட்டும். ஏன் பாட்டி உனக்கு காது கேட்குமா இல்ல அதுவும் போச்சா? ஏன்டா அப்படி கேட்குற? பின்ன என்ன, காலையில பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? என்ன சொன்னேன்? 2 ஐஸ் வாங்கி வை 2 ஐஸ் வாங்கி வைன்னு சொல்லிட்டு போனேன். என்ன 1 ஐஸ் தான் வாங்கி வச்சிருக்க? அப்ப நான் சொன்னது காதுல விழுவல, அப்படிதானே? 2 தானே வாங்கி வச்சேன். அப்ப ஏன் 1 தான் இருக்கு? இன்னும் 1 தான் இருந்ததா? ஒரு வேளை பூரகனை தின்னுட்டு போயிடுச்சுமா. இந்த ஊமை கதையெல்லாம் எனக்கிட்ட விடாத. ஏன் 2 ஐஸ் வாங்கி வைக்கல? ஒரு வேளை 2ல் 1 உருவி போச்சனுமா. என்ன பாட்டி புது புது கதையெல்லாம் உருற? ஐஸை கொண்டு அடுப்படியில வச்சிருந்தா உருக. அப்படியே 2 ஐஸ் வாங்கினாலும் எங்க ஒரு குச்சி தான் இருக்கு, இன்னொரு குச்சியை காணும். ஐயோ ஏன்டா குடிக்கிறதானே குச்சி போட்டு ஆட்டுறேன். நான் வீட்டை பெருக்கி அடுப்பு பற்ற வைக்கிறேன், நீ போய் தமிழரை கழுவிட்டு பால் வாங்கிட்டு ஐயா. முடியாது, நான் சொல்றதே நீ செய்றியா? நீ சொல்ற நான் ஏன் செய்யணும்? அப்போ வீட்டை கூட்டி அடுப்பு பற்ற வையா, நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் எதுவும் செய்ய மாட்டேன். என்ன பெத்தவரை நீ போயிட்டு வர ராஜா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல்ல. நான் சின்ன பிள்ளையா இருக்கும், என்னை ஏமாத்தி எல்லா வேலையும் வாங்குற. என் ஆசை இல்லை, சீக்கிரம் போயிட்டு வாய்யா. நான் விளையாடிட்டு லேட்டாக தான் வருவேன். அப்பா சீக்கிரம் வாப்பா, நீ வந்து தான் காப்பி போட்டு சோறாக்கணும். முடியாது, நான் ஐஸ் வாங்கி வைக்க சொன்னதுக்கு வாங்கி வைக்கல. நான் விளையாடிட்டு லேட்டாக தான் வருவேன். ஐயா என்னை பெத்தவரை சீக்கிரம் வாய்யா, சோறாக்கணும். இப்படி போறானே, எப்போ வருவான்னு தெரியலையே. வீட்டுக்கு போறதுக்குள்ள எல்லா பாலையும் குடிச்சிருவீங்க போல இருக்கு. இந்த உறிஞ்சுறீங்க. போனவனை காணோன்னு உங்க பார்ட்டி உன்னைய தேடிட்டு கிடக்கு. நீ என்னடானா டம்ளர் தூக்கிக்கிட்டே இப்படி விளையாடிக்கிட்டே பாலை குடிச்சிட்டு போயிட்டு இருக்க. போங்கத்தா போங்க, உங்களை கூட தான் மாமா தேடுறாரு. நான் வந்து மாமா தேடுறாரு நான் சொன்னேன். சீக்கிரம் போயிட்டு என்ன ஏதுன்னு கேளுங்க. மாமா என்னையாடா தேடுறாரு? இது என்னத்த கொடுமையா இருக்கு? உங்க புருஷன் உங்களை தேடாம பக்கத்து வீட்டு அத்தையாவா தேடுவாரு? நானும் எதுக்கு மாமா அத்தையை தேடுறேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? என்னடா சொன்னாரு? தன்னஞ்செறிவது பொய்யற்க பைத்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும், கேடியில் செல்லும் கல்வி ஒருவருக்கும் ஆடலும் மற்றவன் சொன்னாரு. என்னடா மருமவனே, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா சொல்ற? அட என்னத்த, எல்லாத்தையும் நானே கேட்க முடியுமா? நீங்களே போயிட்டு மாமாட்ட என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. என்ன சொல்றானே தெரியலையே. இந்த கிராமத்தில் எங்கே போனாலும் என் பாட்டியோட ஞாபகம் தான் வருது.
இந்த வேப்ப மரத்தை பார்க்கும்போது கூட எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது.